வெண்ணிலாவுக்கு சுயநினைவு வந்தா, நம்ம காவேரிக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. காவேரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பதறி துடிச்சு போயிட்டு அந்த இடத்துக்கு வராரு. நம்ம காவேரி இருந்துக்கிட்டு ஒரு வித பயத்திலேயே நின்றுட்டு இருக்காங்க. அச்சோ இவர் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி மேலே இருக்கிற பாசத்தினால விஜய் இருந்துக்கிட்டு காவேரியை கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காரு. உன்னை யார் கார் எடுத்துகிட்டு வர சொன்னா? உன்னை வந்து ஆஃபீஸ்க்கு வெளியே தானே இருக்க சொன்னேன், அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம், அவசர குடிக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே திட்டாரு. நம்ம காவேரி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சேடாக நின்று இருக்காங்க. அங்கே உள்ளவங்களாம் நம்ம விஜயை வந்து ஏன்ப்பா அந்த பொண்ணே வந்து முடியாமல் இருக்குது, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற வழியை பாருப்பா, அதை விட்டுட்டு இப்படி திட்டிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கும் மீறி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை வந்து திட்ட தான் செய்கிறாரு. உடனே காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டா என்னை வந்து வேலையை விட்டே தூக்கிடுவீங்களே, நான் உங்கள் காரை வந்து சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் என்ன பேசியிருக்கேன், நீ என்ன பேசியிருக்க லூஸா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிடுறாரு. நானே உனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கேன், நீ வந்து காரு போச்சு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, காரை சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கே காவேரி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே பாவம் தாங்க. அவங்க வந்து விஜயை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு தான் அங்கேருந்து வந்தாங்க. நம்ம விஜய் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரீமில் இருந்தார். எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் விஜய்க்கு ஒரு கோவம். அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து காவேரிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசத்தினால தான் வந்து காவேரியே திட்டினாங்க. ஆனால் வந்து நம்ம காவேரி வந்து எப்பவும் போல் விஜயை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் விஜயை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தப்பு சொல்லுவோம். கொஞ்சம் கூட ஒரு மனச்சாட்சி இல்லாமல் தான் நடந்துக்கிறாரு. காவேரிக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அந்த இடத்துல வந்து அவர் இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு நான் சொல்லுவேன். கொஞ்சம் நல்லா கேர் பண்ணியிருந்துருக்கலாம், காவேரியை திட்டாமல் இருந்திருக்கலாம். ஒரு வழியாக திட்டி முடிச்சுட்டு காவேரியை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போயாச்சும் கூப்பிட்டு போனீங்களா அப்படின்னு தான் இருக்குது. எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ திட்டி தீர்த்துட்டாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இங்கே டாக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கணுமா, எக்ஸ்ரே எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வந்து பண்ணிகிட்ருக்காரு விஜய். டாக்டர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, அது சாதாரண ஒரு சின்ன அடி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், இங்கே வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரியை கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம காவேரி தலையில் அடிபட்டதை பார்த்துட்டு பாட்டி இருந்துக்கிட்டு என்னாச்சு காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. உடனே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கார் ஓட்டத்தில்னா நீ எதுக்கு காரை வந்து எடுத்துகிட்டு போகிற, ஆல்ரெடி உன் கூட நாங்கள் காரில் வந்தப்பயே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, நான் நினச்சது மாதிரியே நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ காரில் கையவே வைக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம காவேரி அந்த இடத்துல என்ன தான் பேசுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறாங்க. என்னடா பாட்டி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த ராகினிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. காவேரி எப்படா அசிங்கப்படுவா, எப்படா கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கிற ஒரு ஆள்னால் இந்த ராகினி தான். இதெல்லாம் பார்க்கும்போது ராகினிக்கு அப்படியே மனசு பார்த்தீங்கன்னா செம்ம குளு குளுன்னு இருக்குங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா இருந்துக்கிட்டு வந்து இந்த மாதிரி வீட்டை நாங்கள் காலி பண்ணலான்னு இருக்கோம், வேறு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தாவுக்கு விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஏன் திடீர்னு இப்படி முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி கங்கா குமரனுக்கு 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் ப்ரைவசி வேணும், நாங்கள் எல்லோரும் ஒரு வீட்டில் இருக்கும்போது அவங்க எப்படி வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்கவும் விஜய், ஆமாம் இதை நானும் முன்னாடியே யோசித்தேன், நான் வேணாத்தான் உங்களுக்கு பெரிய வீடாக கட்டி தந்துடவா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டே சொல்கிறாரு. உடனே சாரதாம்மா இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நீங்கள் சொன்னதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லி வச்சுருக்காங்க. அப்படிலாம் உங்களை விட்டுற மாட்டேங்கத்த, நீங்கள் வந்து எங்கள் பக்கத்துலேயே இருக்கணும், அப்போ தான் காவேரியும் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காவேரிக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி சொல்லவுமே இங்கே சாரதாம்மா இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா பதறி துடிச்சு போய் காவிரியை பார்க்குறதுக்காக வராங்க. சாரதாம்மா மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கங்கா எல்லாருமே வந்துடுறாங்க.
வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, காவேரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு? எப்படி பார்த்து போயிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் இருந்துக்கிட்டு, நான் இவகிட்ட நல்லதுக்கு சொன்னா, இவ வந்து என் மேல கோவப்படுறா. நானும் பார்த்து பொறுமையா தான் போயிருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, என்னை பார்த்து அவ திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னனால இங்க பார்த்தீங்கன்னா, சாரதாம்மா இருந்துக்கிட்டு காவேரியே, "ஏம்மா மாப்பிள உன் நல்லதுக்கு தாம்மா சொல்றாரு. எதுக்கும்மா நீ கோவப்படுற காவேரி?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சார்பா பார்த்தீங்கன்னா, காவேரிய ஒரு 2 வார்த்தை பேசுறாங்க. காவேரிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. இங்க விஜய் வந்து "உங்க வாய மூடிட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிர்றாங்க. "நீ புரிஞ்சுக்கவே மாட்டம்மா காவேரி. இப்ப எதுக்கு தம்பி மேல கோவப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாரதாம்மா கேட்குறாங்க. "உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதும்மா. பேசாம இருங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டுருக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பிரவீன் சார் எஸ்டர்டே வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி போட்டிருந்தாங்க. என்னன்னு தெரியல. கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவீல் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கான்ட்ராக்ட் விஷயம் வெளியே வந்தாலுமே ராகினி மூலம் தான் கண்டிப்பாக அந்த உண்மை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வரும். இது என்னோட கணிப்பு. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகினி தான் வந்து தீவிரமாக இருக்காங்க. இதை பற்றி கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி வந்து காவிரி மேலே கொஞ்சம் ராகினிக்கு சந்தேகம் தான் இருக்குது. கான்ட்ராக்ட்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே காவேரி ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருந்திருப்பாங்க. அதை வந்து இந்த ராகினி நோட் பண்ணாங்க. அப்போவே வந்து இதில் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு ராகினிக்கு நல்லாவே வந்து ஒரு டவுட் இருந்தது. அவங்க தான் எப்படினாலும் இதை பற்றி கண்டுபிடிச்சி அந்த கான்ட்ராக்ட் அந்த அந்த டாக்குமெண்ட் எதுனாலும் வந்து ராகினி கண்ணில் சிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மூலம் வந்து வெளியே வரலாம். ஆனால் இது வெளியே வந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. காவேரி தன்னோட லைஃப்பை பற்றி கூட யோசிக்காமல் எவ்வளோ பெரிய தியாகம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட மொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சால் ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கும். ஆல்ரெடி இந்த விஷயம் விஜய் காவேரியை தவிர்த்து நம்ம தாத்தாவுக்கும் அப்புறம் நிவினுக்கும் தெரியும். அவங்க இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே ஷேர் பண்ணல. அதனால் வந்து ராகினி மூலம் தான் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிய போகுது. நெக்ஸ்ட்டு இந்த வெண்ணிலாவுக்கு சீக்கிரமே எண்டு கார்டு போட்டால் தாங்க நல்லா இருக்கும். இப்போ இவங்களோட கதை என்னன்னே தெரியலை. எப்போ தான் வந்து இவங்களுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இதனால நம்ம காவேரிக்கு தான் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். சுயநினைவு வந்ததுக்கப்புறம் வந்து விஜய் தனக்கு தான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை பண்ண போகிறாங்க நம்ம காவேரி கிட்ட. காவேரிக்கு எதிரியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகினி பசுபதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலாவை தான் இருக்க போகுது. வெண்ணிலாவை வந்து நம்ம காவேரியை எப்படியாவது விஜய்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கங்கணங்கிட்டு தெரிய போகிறாங்க. இதுதாங்க நடக்க போகுது. வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக விஜய் காவேரி வெண்ணிலா ரூமுக்கு போயிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக இருந்துக்கிட்டு நம்ம விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூப்பிட்றாங்க. இப்படி கூப்பிடவுமே விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காவேரியுமே பக்கத்தில் இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, வெண்ணிலா என்னை விஜய்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே துள்ளி குதிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து வெண்ணிலாவுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க. நடந்த விஷயங்கள்லாம் நிறையா வந்து சொல்லி பார்க்குறாரு. விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேரை மட்டும் சொல்லிகிட்டே இருக்காங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம வெண்ணிலாக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை ரொம்பவே வெளிச்சிருது. அப்படியே தலையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வந்து இருக்காங்க. சரி சரி நீ விடு, எதுவும் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே பக்கத்தில் வந்து காவேரி இருந்துக்கிட்டு வெண்ணிலா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை, நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க, விடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வெண்ணிலா வந்து விஜய்ன்னு பேர் சொன்னவுடனே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஃபேஸில் அந்தளவுக்கு சந்தோஷம். இதை நோட் பண்ணும்போது நம்ம காவேரி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி சேடாக தான் நின்றுட்டு இருந்தாங்க. எப்போ தான் இந்த விஜய் திருந்த போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லைங்க. காவேரி கிட்ட முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி வெண்ணிலா கூட இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்.